லட்சியத்தை நோக்கி ஓடுகிற போது அவனுக்கு தூக்கம் சிக்கல் கிடையாது. ஏன்னா அவனுடைய மன பலமே, அந்த ஆத்ம பலமே அவன் உடலை இயக்கும், ஆரோக்கியமா மாத்தும். ஒரு லட்சியம் இருக்க விழிச்சிருக்கிறது ஒன்றும் பெரும் தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்க லட்சியம் என்ன? ஏதோ லட்சியம் இருக்க போய் விழிச்சிருக்கலாம். லட்சியம்னா என்ன சொல்றேன்னா 8 மணி நேரம் ஆஃபீஸ் போறேன். என்னால அங்க என்ன என்னோட ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் என்ன பண்ண முடியலையோ அதை நான் நைட்டு முழிச்சிருந்து பண்றேன். இப்போ எனக்கு வந்து மெயின் ப்ரையாரிட்டி மியூசிக் தான் சார். ஸோ நான் எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குது, எப்பெல்லாம் இது இருக்கும், நான் சாங் ப்ராக்டிஸ் பண்ணுறது, நான் அதான் மேஜர் எடுத்திருக்கேன். மிட் நைட் 2 மணி கூட நான் பாடுவேன். ஆக்சுவலாக நான் டெவலப்பர். ஸோ வந்துட்டு கேஜெட்ஸ் அப்டேட், அதுக்கு பிறகு புதுசாக என்ன கூகுள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்து நான் அதிகமாக எடுத்துப்பேன். ஒரு பெரிய டெவலப்பர் ஆகணும், என்னுடைய வேலைகளில் நான் அடுத்த லெவலுக்கு போகணும், பெரிய பாடகராக வரணும், இது எல்லாமே தனிநபர் லட்சியம். ஆனா சமூக லட்சியம் தான் மனபலம் தரும். இந்த நாட்டை மாற்றணும், இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும், இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வரணும். ஒன்னே ஒண்ணுதான். நீங்க ஃபிடல் காஸ்ட்ரோ ஞாபகம் இருக்கா? உயிரை கையில பிடிச்சி வச்சிருந்தால் சமூக லட்சியம். சமூக லட்சியம் தான் உங்களுக்கு வந்து ஆத்ம பலத்தை தரும். அதுதான் உங்களை புஷ் பண்ணும். நீங்க சொல்றீங்களா எனக்கு 4 மணி நேரம் போதும், அது சமூக லட்சியம் டயர்ட் ஆயிரும், வீக் பண்ணும். கவனிச்சு பாருங்க, உங்களால அந்த ஆத்ம பலத்தை கொடுக்க முடியாதனால தான் உங்க கற்பனை முழுக்க உங்க வீழ்ச்சிக்கு எதிரான கற்பனை வெற்றியை பத்தியே பேசுது. பெருவாரியா இந்த தலைமுறைக்கு இருக்கிறது தனிநபர் லட்சியம். ஒரு தனிநபர் லட்சியத்தை நீங்க சமூக லட்சியத்தோட தொடர்புபடுத்த